ஆசைப்படலாம். எனக்கு ஒரு 50 தினம் சம்பளம் வந்தா பரவாயில்லன்னு ஆசைப்படலாம். எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் சேலரி வேணும் ஆசைப்பட்டா. அதனால நம்ம தேவையற்ற மனக்குழப்பம், தேவையற்ற வீண் அலைச்சல், தேவையில்லாம பொருளாதார இழப்பு, உறவுகளை இழத்தல், குடும்பத்தை இழந்துட்டு வெளிநாட்டை போய் பல லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்து ஒரு 49 50 வயசுல வாழ வேண்டிய வயசுல பணத்துக்காக வெளியே ஓடிட்டு வீட்டுக்கு அலைஞ்சி சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன பையன்? இந்த பணத்தின் மேல் கொண்ட மோகம். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம வீட்டுக்காரி இப்படி நாய் மாதிரி விழுந்துட்டு இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாய் குணத்தோட ஒருவேளை அவங்களுக்கு நாய் முகத்தோட தெரியறோமோ என்னமோ தெரியல. அதனால இது நாய் மாதிரி விழுதுன்னு கொஞ்சம் அமைதியா போயிட்டா நாய்க்கு அடிக்காது. அது போல இல்லத்து பெண்கள் நிறைய பேர் நம்ம அது கொலைக்குள்ள தப்பா எடுத்துக்கூடாது. இங்க இருக்கிறீங்க எங்க அம்மா தான் சொல்லாரு, அடப்போட அவங்க அப்ப நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கான், அந்த பாஸ் எனக்கு தெரியல அதனாலதான் நான் எதிர்த்து பேசலம்பாங்க. எங்க அப்பா கிட்ட சொன்னா அப்படியா சொன்னா ஏதோ கோவத்துல நான் திட்டேன்னு சொல்லிருப்பா, கடந்து விடுவாங்க. அப்ப அங்க எதுக்குன்னா மோகம் என்பது நாம் அவாவுறுதல். நமக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு எது போட்டு இருக்கிறதை கொண்டு செம்மையாக வாழ பழகிட்டா மோகத்தை கடந்துடலாம். ஐயா இருப்பதை கொண்டு வாழ்ந்தா போதும். நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே சிறந்தது. அவங்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைன்னு அவாவுறுதலை விட என்கிட்ட இருக்கிறது சிறப்பானது. எனக்கு நல்லா கொடுத்துருக்காரு, நான் நிம்மதியா இருக்கேன். சொக்கர் டெய்லி சோறு இல்லாத சாப்பிடாருன்னா அவங்க அம்மா 35 வருஷம் சாப்பிடுன்னு சொன்னப்பெல்லாம் சோற்றுங்க தடவை உனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு கொஞ்சமாவது அறிவா இருக்கான்னு அறிவு இல்லையான்னு 30 வருஷமா திட்டி இருக்கேன். இப்ப ஒரு 20 வருஷமா சோறு இல்லை, நல்ல சோறு 3 வேளை சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆச்சு. அதுக்காக நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஐயோ அன்னைக்கு அப்படியே சோறு கிடைச்சுது அதெல்லாம் வேஸ்ட். நீங்க பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அங்கேயாலும் வந்துட்டு கூட நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களேன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா ஆயிடுச்சு. இல்ல குடியாம டீ மட்டும் தான் குடிப்பேன்ட்டீங்க. இல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறது கூட ஒரு அவா ஊறுதல் தான். அதை அவாய்ட் பண்ணிட்டா மோகம் போயிடும். இல்ல சாப்பாட்டு மேல இருக்கிற மோகம். உதாரணத்துக்கு சரி ஐயா ரஜினிகாந்த் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. ஐயா என்னங்க ரஜினிகாந்த் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அதனால வருவது தானே வரும், அவ்வளவுதாங்க. எதுக்காக மோகப்படணும்? இல்ல அன்னைக்கு ஒரு அனுபவம் சொன்னேன்ல உங்ககிட்ட, வருவதும் தானே வரும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா பெரிய ஒரு விஷயம். தானே வரும், நமச்சிவாய வருங்க. வருவது தானே வரும். வருவது 2 அர்த்தம் இருக்குங்க அதுக்கு. ஆமா, வருவதுதானே வரும், வருவது தானே வரும். பிரிச்சிங்களா? அது பெரிய உபதேசம். அன்னைக்கு அந்த சம்பவம் நம்ம பகிர்ந்துகிட்டோம். இல்ல ஒன்னும் இல்ல, ஒரு சிறு அனுபவம். ஏன்னா இங்க இந்த ஆணவம் பத்தி பேசும் பொழுது கண்டிப்பா ஏற்கனவே நான் பேசிய சப்ஜெக்டா தெரியல. அடியன் 3வது முறை திருக்கைலாயம் போயிருக்கேன். அடியனை குழு லீடரா போட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ஹிந்தி பேசுவோம், இங்கிலீஷ் பேசுவோம், அரைகுறையா தெலுங்கு பேசுவோம், கன்னடம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. இந்த பெங்களூரு பூனே எல்லாம் ஜாப்ல இருந்தனால எல்லாம் அரைகுறையா இருக்கும். 2வது கைலாஸ் அப்பெல்லாம் 15 நாள், கிட்டத்தட்ட 30 நாள் மலை ஏறி 15 நாள் கிரிவலம் வந்துட்டு அப்புறம் 30 நாள் மலை இறங்கணும், நடந்து போனோம். நான் சரியா 11,800 அடி நடந்தே ஏறணும். அப்படி காலகட்டம் 3வது முறை போன பொழுது எல்லாரும் நம்மள கைலாசநாதராவே நினைச்சிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் ஐயா 3வது முறை வந்திருக்கா அப்படி. நமக்கு கொஞ்சம் ஆணவம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, நான் 3 தடவை கைலாசம் வந்துட்டேன். சரியான மண்டகணம்னு வச்சுங்களேன். ஒரே கெத்து. இதுல இருந்தது இல்லையா? 3வது கைலாஸ் போனதும் மோகம். இந்த கைலாஸ்ல நான் 3வது வந்திருக்கேன் தற்பெருமை. அதுக்காக நாங்க அழட்டிக்கிட்ட அலைச்சல்லாம் வீண் அலைச்சல. என்னை பார்த்து சிலர் உட்பகை கொண்டாங்க. நான் அவங்களுடைய செல்வாக்கை பார்த்து ரொம்ப ஒருத்தர் 100 ரூபா நோட்டை கையில வச்சுட்டு அங்க நமசிவாயின்னு சொன்னவங்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தானா, 10 ரூபா தான் குறைஞ்சு. இவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அவங்க கிட்ட கூட எனக்கு பார்த்து ஐயா 3வது கைலாஷ் வந்திருக்காரு. அப்படியே சரியான தெனாவிட்டா போயிட்டு இருந்தேன்.
ஒரு புத்த பிட்சு. அவங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல கைலாஷ்க்கு வந்துருவாங்க. வந்துட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு விழுந்த இடத்துல போட்டு அடிப்பிரதட்சணமா உணவு இல்லாம கைலை மலை வளம் வந்து அப்படியே அந்த பனி சரிவுகள் ஏற்படும் பொழுது உள்ள போய் சமாதி ஆடுவாங்க. அந்த உடல் அழியாது, அதுக்காக அங்க போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் திடீர்னு என்ன பார்த்து கூப்பிட்டு கைலாஸ் நானும் இது பேசியிருக்கோம், சபையில பேசினான்னு தெரியல. அந்த ஐயா டேய் உடங்க நான் தமிழ் அப்படின்னு அவர்கிட்ட போய் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு. இல்ல நான் சென்னையில புத்த பீகார்ல தான் கன்னியாகுமரியில இருந்திருக்கேன், உங்க திருமுறைகள்லாம் படிச்சிருக்கேன். அப்படியா, சரி. ஆமா, 3ஆவது வந்திருக்கியா கைலாஸ்க்கு? எஸ். அவரு தமிழ்ல கேக்குறாரு, நம்ம ஒரு பந்தா வெட்டி வந்தா. எஸ் திஸ் 3rd டைம். அப்படியா, சரி, ரைட்டு. ஆமா, தமிழ்நாட்டுல வந்து திருஞான சம்பந்தன் ஒருத்தர் தேவரம் பாடியிருக்காரு, தெரியுமானாரா? ஐயோ, நமக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு தலையில. அதெல்லாம் எல்லா பாடலும் படிச்சிருக்கேன். அப்படியா, பாடல் பெற்ற அவர் பாடிய தலங்களில் போய் படிச்சிருக்கியா? கண்டிப்பா படிச்சிருக்கேன். அப்புறம் சரி, அப்படியா, மகிழ்ச்சி. அங்க போய் அந்த குளத்தெல்லாம் குளிச்சுட்டு கும்பிட்டுருக்கியா? அதெல்லாம் முறைப்படி மூர்த்தித்தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட அப்படித்தான் வழிபட்டேன். அப்படியா அப்படின்னு இழுத்தாரு. அடுத்து கேட்டாரு, இந்த ஞான சம்பந்தரை தேவாரத்துல வினை தீருமே பாவம் பரியுமே துன்பம் நீங்குமே இடர் நீங்குமே இடர் பிணை துயர் இல்லறேன்னு கடைசியில எல்லாம் சொல்லுவாரு, இதெல்லாம் படிச்சிருக்கியா அப்படி கேட்டாரு. ஏன்னா இருந்தாலும் நம்மளோட படிச்சிருப்பான்ட்டு கொஞ்சம் அடக்கம் ஆயிட்டேன். ஆமாங்கய்யா படிச்சிருக்கேன். கண்ணே, உன்னை நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்காக என்ன மன்னிச்சிரு, நீ ஒரு படு முட்டாள் அப்படின்னாரு. ஏங்கண்ணே, நீ ஒரு பொல்லாத வினையுடையவன்னாரு. அடுத்த வார்த்தை, ஏங்கண்ணே, ஒரு சிறு நோய்னா ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி குணப்படுத்திக்கலாம். இந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள் வினை தீருமே அது இதுன்னு அத்தனை தலங்களுக்கு போய் பாடி பணிந்து மூர்த்தித்தலம் தீர்த்தம் முறையாய் சைவர்கள் சொல்ற மாதிரி வழிபட்டு உன்னுடைய வினை தீரலைங்கிறதுக்காக கைலாசனார் மேல இறக்கப்பட்டு ஒரு தடவை வந்து தீரல, 2வது வந்து தீரல, இப்பவாவது உன் வினை தீரட்டுமேனு கைலாஸ் கலைச்சிட்டு வந்தா. பந்தா பண்ணிட்டு தெரியல ஆணவத்தோடு அப்படின்னாரு. ஐயா அப்படின்னு, முதல் தடவை வந்தப்ப நீ கைலை மணி அப்படித்தானே போட்டுக்கிட்ட? ஆமாங்க ஐயா. 2வது வந்தப்ப ஐயா கைலை மணின்னு போட்டுக்கிட்டேங்கய்யா. இப்ப கைலை மாமானின்னு போட்டுக்குவ. அவருக்கு நக்கலா கேட்டாரு, கைலை மாமணி எப்படி போட்டுக்கியாரு? இல்ல கைலை சித்தர்னு போட்டுக்கியாரு, இல்ல கைலை புனிதர்னு. அந்த 3வது சொன்னதே என்ன செர்குலேஷமா இருந்து, ஐயோ காலை விழுந்துட்டேன் சாமின்னு. அவனை மறுபடியும் இங்க வந்தேன்னா உன்னை போன்ற ஒரு பாவி என்ற தூய்மையான கைலாசோழன் நான் என் கண்ணப்பட்ட நானே கல் அடிச்சு கொண்டு போடுவேன், ஓடி போயிருட்டாரு. அப்புறம் அடுத்த ஒரு 6 நாள் வாயே திறக்கலையே, கூனி குறுகி கைலாசோதி அப்படின்ட்டு. அப்ப எங்க என்ன ஒரு சொல் தெளிவுபடும், இதுதான் எது காரணம், நான் மற்றவர்களை காட்டிலும் ஒரு நல்ல செயல்திறனுடையவள், நான் மற்றவரை காட்டிலும் எல்லாவற்றையும் வழி நடத்தக்கூடியவள், நான் எல்லோரிடத்திலும் இரக்கம் காட்டக்கூடிய, இப்படி நம்மளே நான் 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 போடக்குள்ள இதெல்லாம் தன்னால வந்து இந்த 8 ஒட்டிக்கும். அந்த நான்கிற ஒரு வார்த்தைய இறையருள் எல்லாருக்கும் செய்விக்குது. அதுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா புரிய வைக்க முயற்சி செஞ்சா போதும், இந்த ஆணவம் வராது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பிறகு பெரும் செல்வம் திருவருள் கொடுத்த பொழுதும் திருக்கைலாசத்தை நினைவே வர, யாராவது போயிட்டு கைலை போயிட்டு வந்து கைலை மணி எல்லாம் போட்டுட்டா, ஏன்னா பொல்லாவினை பண்ணி இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் குணமாவாத அப்போலோ போய் குணாவட்டுன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி உன்னை கைலாசுக்கு சாமி கூப்பிட்டா அங்க எத்து காட்டிட்டு தெரியுறீங்க அப்படி மனசுக்குள்ள நினைச்சு வெளியே சொல்றது இல்லை. ஏன்னா கைலைநாதர் வந்து அடியேனு உணர்த்தியது போல அவங்களுக்கு உணர்த்தல. அப்ப என்னன்னா சாமி தெளிவிக்கணும், ஒரு சாதாரண ஒரு ஆள் மூலம் கூட நம்மளை தெளிவிச்சிருவார். அதனால இந்த நாம் மேற்கூறிய அந்த தற்பெருமை, அதனால் வரும் வீண் அலைச்சல், அதனால் வரும் உட்பகை, அதனால் வரும் அவாவுறுதல், அதனால் வரும் பிற உயிர்களை வதைத்தல்,
அதனால் வரும் ஏதாவது ஒன்றுக்காக கவலை கொண்டு மனம் அழிந்து வாட்டமுறல், அதனால் வரும் தன்னைத்தானே உயர்த்தி பேசுதல், அதனால் வரும் பிறருடைய துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளாது அவருடைய அறியாமையை கண்டு அவர்களை அன்போடு திருத்த நினைக்காமல் அவர்களை பழித்து கூறக்கூடிய இந்த நகை, இதை எல்லாத்துக்கும் அந்த நகை மதம், அஞர், கொலை, மோகம், குரோதம், கற்பம் என்னும், அதாவது எளிமையா தமிழ்ல சொன்னோமா டம் அடிச்சுக்கிறது, பிற துன்பத்தில் இன்புறுதல், கர்வம் கொள்ளுதல், தொட்டதுக்கெல்லாம் மனம் அழிந்து வாட்டமுறல், கொள்ளுதல், அவாவுறுதல், உட்பகை கொள்ளுதல், வீணாக அலைதல், இத்தனைக்கும் அடிப்படை எதுனா தற்பெருமை. அதனாலதான் அது விகற்பம், மேலான ஒரு பெருமைன்னு அதுக்கு பேரு. விகற்பம்னா மேலானது. இதுதான் நம்பர் 1 ஆணவத்துல. நம்பர் 1 இந்த தற்பெருமை தான். இந்த தற்பெருமைங்கிற ஒண்ணுல இருந்து வெளியே வந்தாவே எல்லா என்னை தவிர அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாம் இல்லை என்றாலும் இது நடக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஆணவம் பற்றாது அப்படிங்கிறது அடியனுடைய அனுபவத்தாலும் இந்த கைலையில் நிகழ்ந்த அனுபவத்தாலும் மனசுப்பட்டது. கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். இன்னும் சரியாக 9 நிமிடத்திற்கு சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்கய்யா. ஏன்னா ஆணவம் அப்படிங்கிறது 8 கூறா இப்போதாங்க நான் முதல் முறையாக கேட்குறேன். நான் கிளாஸில் கேட்டது உண்டுங்கய்யா, ஆணவம் எப்படி ஒரு மனிதனை செயல்பட வைக்குது அப்படின்னு. ஆனால் இவ்வளோ விளக்கமாக அடியனுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலிங்க. இப்போ தான் முதல் தடவை கிடைக்கிது. அதனால் சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருவருளுக்கு நன்றிங்க. நமச்சிவாய வாழ்க. சம்பந்தருக்கு நன்றி. ஏன்னா அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்பட தேவையில்லை. அவங்களுடைய எந்த செயலை கண்டும் நம்ம சொல்லி அவன் கேட்கல, அது இது எதுவுமே வேண்டாம். அமைதியா என்ன ஆலோசனை இல்லாத எப்படி உருப்பட போறான்னு பார்க்கலான்னு நினைச்சிட்டாவே தற்பெருமை உள்ள போதுனா மீதி எல்லாம் வந்துடும் இல்லையா? கிருத்திகா ஐயா, மனசுல ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீங்க என் பேரை சொன்னீங்க. சரி, நான் அதை சொல்றேன். சொல்லுங்க. இப்ப நீங்க வகுப்பு எடுக்கிறப்பயே நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கேட்டது இல்ல, இந்த மாதிரி இது பண்றது இல்ல, புதுசா கேக்குற மாதிரி இத இவ்வளவு விளக்கம் நான் இது பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கம்பேர் யாரையுமே கூடயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. சொக்கர் கம்பேர் பண்ணிக்கிட்டாதான் பிரச்சனை. அடுத்தவங்க கம்பேர் பண்றதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க குழுல இருக்கிறவங்க அந்த தெளிவு இல்லாம இருக்காங்கிறது எனக்கு இல்ல. அவங்க தெளிவு இல்லாம இல்ல, அவங்க பல்வேறு இடத்துல படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி தெளிவா சொல்லியிருந்தா கொஞ்சம் முன்னாலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமேங்கிற ஒரு ஆற்றாமையில சொல்றாங்க. அது குறைகூறுதலில் வராது. இல்ல, அது அவங்க அது செய்ய மறந்ததால் இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்னவங்களும் அது ஒரு குருவா அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொன்னனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோங்கிறது இல்ல. அதெல்லாம் அவங்கள தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதுல அவங்க யாருமே மாறல. இங்க என்னன்னா, இங்க கிடைக்கிற தெளிவு ஒரு 3 வருஷம் முன்ன கிடைச்சிருந்தா கீதாமா சொக்கருடைய இந்த வகுப்புக்கு வரவே மாட்டாங்க. அவங்க வேற வகுப்பு போயிருப்பாங்க. ஐயா, கைலாஸ் அவரு வேற ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. தோணிட்டு இருந்தது. நீங்க பேர் சொன்ன யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரிங்கம்மா, நான் தவிர்த்துறேன். நமச்சிவாய வாழ்க. இல்ல தவிர்க்க தேவையில்லை கைலாஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்படி நடத்திருந்தா இங்க நான் பாட்டுக்கு எங்க பிள்ளைங்களோட ஜாலியா கதை அடிச்சுட்டு பெரிய புராணம் சொல்லிக்கிட்டு சைவம் கிளாஸ் எடுத்துட்டு போயிருப்பேன். இப்ப உங்க மாதிரி தெரிஞ்சவங்க மத்தியில ஒரு வெட்டி பந்தா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களே ஐயா. அது விளக்கம் கிடைக்கலங்கிறதுனாலதான் அது அந்த பதில சொன்னமே தவிர, மற்றபடி அவங்கள குறைச்சு மதிப்பிட்டோ அந்த ஆசிரியர்களை குறை சொல்லியோ பேசலைங்க ஐயா. அந்த விளக்கம் கிடைக்கலங்கிறது தான் சொன்னாங்க ஐயா.
நான் மூணாவதா நான் உங்களுக்கு தெரியாத உங்க பார்வையில நீங்க அந்த மாதிரி தெரியறதுக்கு அவசியம் வேண்டாமே. நீங்க நல்லா பெரிய கண்டிப்பாங்கம்மா. அம்மா இப்போ அதனாலதான் இல்லைங்கம்மா, இது எதனால அதாங்கம்மா எதனால இதை சொல்றேன் அப்படின்னாங்கம்மா, இப்போ பொதுவாகவே வந்து சைவத்தில் எல்லாருமே சொல்றாங்க ஆணவம், மாயை, கண்மம், பதி, பசு, பாசம்னா வந்து இந்த 3 இருக்குதுன்னு பொதுவாக வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் அந்த ஆணவம் அப்படிங்கிறது தான் மூலமலம் அப்படின்னு சொல்லி, இந்த ஆணவ மலத்தை தான் வந்து இந்த ஆன்மாவுக்கு சேர்க்கப்பட்ட மலமாகவும், இதுதான் வந்து தலையாய வந்து ஒரு ஆன்மாவுக்கு இருக்க தடையாகவும் எல்லாருனாலையும் சொல்லப்படுதுங்கம்மா. எல்லாருமே இதை சொல்கிறாங்கம்மா. ஆனால் அடிப்படையில் வந்து இந்த ஆணவ மலம் வந்து ஒரு ஆன்மாவை வந்து என்ன செய்யுது? ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த இத்தனை விஷயங்களை வந்து இந்த 8 விஷயங்களையும் இந்த ஆன்மாவை வந்து இந்த ஆணவ மலம் செய்யுங்கிறதே வந்து எனக்கு தெரியல. நான் என்னவோ ஆணவம்னா வந்து அது நான் எனதுங்கிற கூடிய ஒரு பற்று நிலை தான் ஆணவம்னு நான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த புரிதலே வந்து அதை மாறும் பொழுது எனக்கு ஒரு அப்போ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்து என்ன பெருமைப்படுத்த மாட்டேனே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்து இப்படி இந்த விகற்பத்தில் வந்து தற்பெருமை நிறைய விஷயத்தில் படாமல் இருந்திருப்பேன். குரோதத்தில் உட்பகை எத்தனையோ பேர் இப்போ கூட மனசில் வந்து உட்பகை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளை துரோகம் செஞ்சவங்க மேலேயும் நமக்கு நெருக்கடி தந்தவங்க மேலேயும் இன்னும் உட்பகை இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது இத்தனை விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஆணவத்தில் நம்ம கடுமையாக இன்னும் அந்த வீணலைச்சல், விகற்பம், குரோதம், மோகம், கொலை, அந்நியர், மதம், நகை, இந்த மாதிரி இந்த 8 விஷயங்கள் இன்னும் நம்ம மனசு பக்குவப்படுத்துறதுக்காக இறைவனால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களா நினைக்க தோன்றீங்களா? நிச்சயமா நினைக்க தோணுது. ஆனா இதுதான் ஆணவம்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கு இத்தனை நாளா. இப்போ நான் எனது இத்தனை நாளா வந்து இதெல்லாம் தான் ஆணவம்னு எனக்கு தெரியலையே. இன்னும் மனசுக்குள்ள கிர்ன்னு ஒரு போதை வருது. கைலாசா சூப்பர்னு சொன்னா கிர்ன்னு ஒரு போதை வருது. அப்ப விகற்பத்தில் நான் சிக்கிட்டேன்லம்மா. வீண் பந்தா நம்ம தான் நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு வீண் அலைச்சல் வருது. குரோதம் எத்தனையோ. அப்போ அந்த நிலையில தான் நான் இருந்துட்டு நான் இன்னும் ஆணவ மலம் நீக்கிறதுக்கு மந்திரத்தினையும் வந்து என்னென்ன விசேட பூஜை வாங்கிக்கலாமா, திருவாவடுதல் தீட்சை வாங்கிக்கலாமான்னு தான் இந்த மனநிலையை போடிட்டு இருக்கு. அப்போ இதை சரி செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து திருவருள்னு அந்த மனதை பக்குவப்படுத்தணுங்கிற அந்த அறிவு எனக்கு இத்தனை நாளா வரலையேங்கிறத அந்த ஆதங்கத்துல வெளிப்படுத்தணுங்கம்மா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. நான் ஒன்னே சொல்றேங்க ஐயா, ஐயா கத்து கொடுத்த பாடத்துல இல்லாத ஒன்றுக்காக கவலைப்படுறதுன்னு சொல்றேங்க ஐயா. அது கூட ஒரு ஆணவன்றது நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நிறைய கவலைப்படுவேன். ஏன் கவலைப்படுவேன்னா, இப்போ நேத்து கூட கோவிந்தா ஐயா வந்து திருநள்ளாற்றுல நிறைய சேவை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு கவலை, நான் செய்யலையே, இந்த மாதிரி நான் வேஸ்டா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்வு வேஸ்டா போகுது. அது ஆன்மீக சம்பந்தமாவே இருந்தாலுமே அதுவும் தேவையற்ற கவலை தான். என் குடும்பத்தை பார்க்கணும், எனக்கு ஒரு கடமை இருக்கு, அதை பொறுப்பு செய்யணும். ஆனாலும் நான் எதுவும் செய்யலையேன்ட்டு ஒரு பெரிய கவலை எனக்கு உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்ப பார்த்தா உங்களுடைய வகுப்புல இன்னைக்கு நான் அட்டன் பண்ண பார்த்தா இதுவும் ஒரு ஆணவம்ன்றீங்க. அப்பா எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரீயா இருக்கணும்ன்ற. அப்ப நீங்க சொல்றீங்க ஃப்ரீயா இருக்கணும், எதுவும் நம்ம கிடையாது, அமைதியா இருக்கணும், அது எது நடக்குதோ சாமி நடத்துவாரு அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு உணர்ந்தேங்க ஐயா. வகுப்பு ரொம்ப அருமைங்க. அந்த அமைதியிலையும் வந்து நம்ம சோம்பேறித்தனம் சேர்ந்து வந்துரும். அத வந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். ஆனா இதுதான் ஆணவம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்லமா. ஆனா இதுதான் ஆணவம் தெரிஞ்சிட்டோம், சோம்பேறித்தனம் ஒண்ணு வருந்துரும், விரக்தி ஒண்ணு வந்துருச்சு. அதே போல அம்மா இப்போ அந்த எதிரி வந்துட்டான்னு அந்த கோடை தெரியுதுலம்மா. இப்போ அந்த எதிரி இங்கதான் இருக்கிறான்னு தெரியுதுலம்மா நமக்கு. இப்போ அது அடுத்தது அது திருவருள் இறைநாமம், அது வந்து நம்ம செஞ்சிடலாம். ஆனா இதுதான் எதிரின்னு தெரியாம இத்தனை நாள் இருந்தோம்லம்மா. நம்ம எத்தனையோ தற்பெருமை பேசுறோம், எத்தனையோ பேச்சுல புகழ வெளிப்படுத்துறோம். அப்ப இதுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம்னு நான் சொல்றேங்கம்மா. ஆமா, முக்கியமா. ஆமாங்க ஐயா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கினாங்க ஐயா. இன்னைக்கு வகுப்புல நிறைய தெளிவு ஏற்பட்டது. இல்ல கண்ணு, இதுல என்னன்னா இதுவரை கீர்த்தி ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. இவங்க இல்ல அடியன்ற நிலை வேற. எங்க ஆடுரைய எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. எனக்கு சொல்லுறதுக்காக
கண்ணு நீ இதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு தேவைப்பட்டவங்களுக்கு சொல்லு, இல்லைன்னு தேவையில்லாம எதுக்கு கண்ணு, அதாவது பக்குவ நிலை வந்தா போதும்னு சொன்ன நீ வந்து பக்குவம் பண்ணணும்னு கூட சொல்லல. ஏதோ நான் கற்றதெல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண சொக்கநாதர் வந்திருக்கான்ட்டு ஐயா ஒப்பிச்சதுதான் இங்க நான் ஒப்பிச்சுட்டு இருக்கேன். ஆனா இங்க என்னன்னா, இதை செய்யக்கூடிய எல்லோரும் அனுமதி இலவசம், ஆனா அடுத்த வகுப்பு போனா துண்டு, அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரும் ஒரு நிலை தன்னை தானே கடவுளாக காட்டிக்கிறாங்க. குருவே சிவம் என்ன கும்பிடுறா சரியா போங்க நிலைக்கு வந்துடுறாங்க. அல்லது ஹெட்லைனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, உள்ள போய் தெளிவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த சூழலை மாற்ற திருவருள் வந்து இந்த வகுப்பை நடத்திட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுதாங்க ஐயா. இப்ப நாம வந்து சைவ சித்தாந்தம் போய்கிட்டு இருந்தோம். சைவ சித்தாந்தத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த உணர்வுகள், இந்த தெளிவுகள் இதெல்லாம் கிடைக்காம இருந்ததுங்க ஐயா. இது வந்து திருவருளாலதான் இன்னைக்கு இது வந்து நமக்கு கிடைச்சதா நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த திருவருள் தான் நமக்கு இந்த இது கிடைக்க வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இத தெரிஞ்சுக்க, இதுதான் அப்படிங்கறது திருவருள் கொடுத்துக்கிறாரு. அதனாலதான் நான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். சித்தாந்தம் என்பது வாழ்வியல் கல்வி என்பதை இப்பதாங்க உணர்றேன். அதாவது ஏற்கனவே விஷயம் கேள்விப்பட்டாலும் அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே கேள்விப்பட்டாலும் அது சாதாரணமா காட்டு வாக்குல போயிடுச்சு. அனுபவம் ஏற்பட்ட பிறகு பக்குவ நிலை வந்து மறுபடியும் நீங்க அதே விஷயத்த சொல்லும் போது அது இதுதான் உண்மை, இதுதான் உண்மை அப்படின்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டு வருதுங்க ஐயா. அதனால வந்து இங்க என்னன்னா, குருஞான சம்பந்த பெருமானுடைய அவருடைய பேரருட்கருணை வந்து கைலாஸ்கர் ஒரு ஆத்மா என்னை போல குழப்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் தெளிவுபடுத்துங்கன்னு போய் அங்க உட்கார்ந்து குருஞான சம்பந்தர் முன்னால அழுது கண்ணீர் விட்டு கதறதுனால இத்தனை நிகழ்வு. ஆச்சரியமான விஷயம். நான் இந்த மாதிரி டிடி உனக்கே தெரியல கண்ணு, நான் தேவையில்லாம யாருக்கையும் பேசவே மாட்டேன். கண்டிப்பாக தெரியும். இப்படி எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் என்னுடைய உலகம் வேறு. அங்க குட்டி குட்டி பிள்ளைங்க, அது ஆனந்தமான சாம்ராஜ்யம். அது அந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டேன். ஆனா இந்த கைலாசங்கிற ஒரு ஆன்மா என்ன போல குழப்ப நிலையில் உள்ளவங்கலாம் ஒரு தெளிவு காட்டுங்கன்னு போய் தருமபுரத்துல குருஞான சம்பந்த பெருமான் அழுதனால சொக்கர்னே அடியின் மேல ஒரு பேர் இருக்கிறதுனால அந்த குருஞான சம்பந்தம் வந்து சொக்கநாத பெருமான், அதாவது கீதையில சொல்லணும், என் பெயரை தாங்கியவன் மூலமாக நான் வந்து உதவுவேன் அப்படிம்பாங்க கண்ணன். அது போல அந்த பேருள்ள ஒரு ஆள் அனுப்பிச்சு இவங்களுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இது எதுவுமே வந்து ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. உண்மையா சொல்றேன், நான் எத்தனை முறை இறைவன் கிட்ட மானசீகமா அழுதுருக்கேன், முறையிட்டு இருக்கேன். இந்த குரு சம்பந்தமான குழப்ப நிலையில அதே சொக்கரை ஆத்மநாதரா நினைச்சு நான் அவ்வளவு வழிபட்டு அழுது யார்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை, எவ்வளோ பிரச்சனை இல்லை, நிறைய விஷயங்கள் போச்சுங்க ஐயா. நிஜமாவே சுவாமிக்கு திருவள்ளுக்கு நன்றி, குருவர்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. அதனால இன்றைய வகுப்பு கொஞ்சம் நம்ம ஏதோ ஆணவம்னா பெருசா பந்தா பண்றதுன்னு நினைச்சா, பந்தா பண்றதுல ஒரு சிறு வீணா மனக்கவலைப்படுது. ரொம்ப தெளிவா இவ்வளவுதான், இதை கடந்துட்டா ஆணவம் வராது. மைனஸ் எல்லாம் தெரிஞ்சா நம்மள பிளஸ் ஆக்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால திருவருள் எல்லோருக்கும் உண்டாகி யாரும் மனசையும் இது பண்ற மாதிரி நான் எதுவும் பேசி சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா, தாராளமா உங்க கருத்தை சிவசிவா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்க கருத்தை நீங்க சொல்றீங்க. நமச்சிவாய வாழ்க. சரி சரிங்க. நமச்சிவாய வாழ்க. இங்க வந்து யாரும் மனசை காயெல்லாம் படுத்த முடியாது. எல்லாமே வந்து ஏற்கனவே நிறைய காயம் எல்லாமே ஒரு புரிதலுக்காக தாங்கம்மா அவங்க கருத்தை சொல்றோம். ஆனா என்னால வேண்டாங்கிறது தான் எனக்கு எதுவுமே கிடையாது. அவங்க அனுபவத்தை சொல்றீங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க, அது கருத்து பரிமாறுறோம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? இது கலந்துரையாடல் தான். இது ஒரு குடும்ப மீட்டிங். இதுல வந்து அவங்க ஏதோ பேசலாம், தப்பு கிடையாது. யாரும் அறியாமையை அகற்றிக்கிறோம். அதுதான் அது சந்தேகம். எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு சந்தேகங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது நம்ம தெளிவு ஏற்படுது. இதுல என்ன நம்ம மனத்தை காயப்படுத்துறதுக்கு இருக்கு? எதுவுமே கிடையாது. சரி சரிங்கம்மா. நாளைய தலைப்பு என்ன? நாளைக்கு போடலாமா? மீட்டிங் இருக்குமா? நாளைக்கு வினையை பத்தி பேசலாம். கண்மம் ஆணவம் முடிஞ்சு வாழ்க்கை சொல்லியிருந்தோம்.
வாழ்க்கை, வாழ்க்கையில தான் வினை பண்றோம். கைலாஸ் நாளைய தலைப்பு வாழ்க்கை. சரிங்க, நமச்சிவாய் வாழ்க. வாழ்க்கையில தானே வாழும் பொழுது தானே வினை செய்யும். ஆமாங்க இல்ல, ஆமாங்கய்யா. வினை செய்யறது எதுக்கு? வாழ்றதுக்கு தானே பண்றோம். ஆமாங்க ஐயா ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்க. மத்தவங்க செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். இப்போ செய்ய முடியாதவங்களை பார்த்து இப்ப நம்மள பார்த்து பொறாமைப்படுறாங்க இல்லைங்க ஐயா, அந்த பொறாமை வந்து நம்மள தாக்கம் ஏற்படுமா ஐயா? தாக்காது. நீங்க ஏற்றுக்கொள்ளாத வரை எதுவும் தாக்காது. சரிங்க. இது நாளைய சப்ஜெக்ட் சம்பந்தமானது. நாளை இதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு மறக்காம இந்த கேள்வி கேளுங்க. சரிங்க ஐயா. அந்த கண் திருஷ்டியும் அதுலதான் திருஷ்டினால சொல்றாங்க. கண் திருஷ்டி கூட சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயம். அதை பத்தி நாளைக்கு வாழ்க்கையை சிந்திக்கும் பொழுது சிந்திக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுல வாழ்ந்தாலுமே அத்தவங்க ஐயோ இவன் நல்லா இருக்காளே, இவன் மட்டும் இப்படி இருக்காளே, இவன் மட்டும் கோயிலுக்கு போறல, இவன் மட்டும் சாமி கும்பிடல, இவன் மட்டும் சவம் பண்றாளே, இத நான் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு நான் எப்படி போறேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன்னு எனக்கு தான் தெரியும். இல்ல அதோட இல்ல கண்ணு, இங்க எப்படி தெரியுமா, கம்பெனி நல்லா ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆளுங்க எல்லாம் லீவ் போட்டுருவாங்க. ஆளுங்க வரனே பவர் கட் ஆயிடும். ஒண்ணுமே